வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபைல்ஸ் லினக்ஸ் செல் ஸ்கிரிப்டிங்கில் வீடியோ 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஹெட்டிங் என்னென்னா ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி கமெண்ட்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஒரு 11 கமெண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அந்த 11 கமெண்ட்ஸில் 3 கமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+Alt+T கொடுத்து டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேச பண்ணிக்கிறேன். ஸோ OS வந்து மாறி இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Ubuntu எல்லா லினக்ஸும் ஒன்று தான். இது வந்து காலி லினக்ஸ், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா pwd அப்படிங்கிற கமாண்டை பார்த்தோம். pwdனா ஒன்றும் கிடையாது, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஹோமில் இருக்கோம். காலிங்கிறது இந்த நேம் என்னன்னா யூசர் நேம், ஓகேங்களா? யூசர் நேம் அதுதான் காலி. அடுத்து ஹோம். லினக்ஸ் எப்போ லாகின் பண்ணாலும் ஹோமில் தான் வரும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். போன வீடியோவோட ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துறேன். போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா லினக்ஸ்னால் என்ன, டெர்மினல்ஸ்னால் என்ன, கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு 5 கமாண்டை பார்த்தோம். pwd ls cd clear அப்புறம் டேட் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ அந்த கமாண்டில் இருக்க 3 என்ன கமாண்ட்னா pwd ls cd வந்து இதில் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து காலி ஹோமில் இருக்கோமா, அது இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்கு மாறணும். ஸோ போன வீடியோவில் நான் சிடி கொடுத்து டி அந்த கேஸ் சென்சிட்டிவ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ டி டெஸ்க்டாப்பில் வந்து டி கொடுத்து டேப் அழுத்துனா ஆட்டோ ஃபில் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ 3 டைரக்டரி இருக்குது டிலேயே. ஸோ டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்டு, டவுன்லோட்ஸு. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா டெஸ்க்டாப்பை போக போகிறோம். ஸோ டிஇ கொடுத்து டேப் அழுத்துனா ஆட்டோ ஃபில் ஆகிடும். சென்டர் கொடுத்து நான் டெஸ்க்டாப் மாறிடுறேன். டெஸ்க்டாப் மாறிட்டேன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் பேர் வந்து ஃபஸ்ட் இல்லை, இப்போ நான் மாறிட்டேங்க, அதுக்கு அடையாளமாக டெஸ்க்டாப் பேர் வந்துருச்சு. ஸோ ஓகே. ஸோ அடுத்து வந்து எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து சொல்லியிருந்தேன். எல்எஸ்னால் லிஸ்ட்டு, அந்த டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் எல்எஸ்ங்கிறது. ஆனால் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் ஒன்றுமே வரலை, ஷோ ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வந்து டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறோம். டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் என்னன்னா mkdir அப்படிங்கிற கமாண்டை வச்சுட்டு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ mkdirன்னு கொடுத்தாச்சா. ஸோ ஃபைல் நேம் ஒன்று டைரக்டரி நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபைலுங்கிற டைரக்டரி நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் அப்படின்றத கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஆன்சர் வந்துருக்கு, என்னென்னா ஃபைல் அப்படிங்கிற நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கசகசன்னு எனக்கு அது வேணாம். ஸோ கிளியர் அப்படிங்கிற கமாண்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டை நான் போன தடவை சொன்னேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்எஸ் பார்த்தாச்சு. ஸோ சிடியும் பார்த்தாச்சு, பிடபிள்யூ தான் போன தடவை பார்த்தது. அதாவது நீங்கள் எப்போல்லாம் லினக்ஸ்குள்ளே வரீங்களோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண கமாண்ட் என்னென்னா எல்எஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி சிடி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து வந்து ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மாதிரி டிலீட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருவோம். காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மினி ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். செகண்ட் இது வந்து எம்டி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, எல்லா லினக்ஸ்லேயும் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயே பாப்புலரானது வந்து விஐ எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ விஐ எடிட்டரில் ஃபைல் ஒன் அப்படின்ற வந்து ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் வந்து லினக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபைல் நேம். ஓகே. இப்போ ஃபைல் 1 அப்படின்னா அப்படியே கொடுத்தாலும் க்ரியேட் ஆகிடும். ஆனால் இதே நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகாது. இப்போ file.txt கொடுத்தாலும் ஒன்று தான். இது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைல் 1 அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விஐ ஃபைல் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே ஃபைல் 1 அப்புறம் நியூன்னு இருக்கா. இந்த இடத்து வந்து நீங்கள் இப்போது இது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்ததும் டைப் பண்ணால் எடிட் ஆகாது. ஸோ என்னது வந்து எடிட் ஆகிடும், ஏன்னா நான் வந்து விஐ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். விஐக்கு வந்து அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த விஐ வந்து விம்முன்னு சொல்லுவாங்க. விம்மு வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ அப்டேட் பண்ணதில் வந்து நம்ம நார்மலாக எந்த கீஸ் கொடுத்தாலும் ரெக்கார்டிங் எக்ஸிட்
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வருதா கீழே கரசருக்கு நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வருதா கொடுத்து இந்த மாதிரி வருதா. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணாமல் அப் அண்ட் டவுன் ஆரோ கீஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஸ்பெல்லிங்ஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதில் ஒரு டைப் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற மோடுக்கு போகணும். ஓகே, திரும்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப் அண்ட் டவுன் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ண ஃபைல்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எடிட் பண்ணணும்னா இன்சர்ட்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணணும், இல்லை ஐங்கிற பட்டன் யூஸ் பண்ணணும். ஸோ ஐயை கிளிக் பண்ணியிருந்தாலும் இன்சர்ட்டுங்கிற மோடுக்கு போயிடுங்க. இன்சர்ட் மோடு எப்படின்னா இந்த பக்கம் இந்த இண்டிகேட் பண்ணுதா. ஸோ இன்சர்ட் அப்படின்றது இன்சர்ட் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு பேஸ் அப்படின்றத போடுறேன், ஸ்பேஸ் வச்சு. ஸோ இப்போ வந்து இன்சர்ட்குள்ளே வந்தாச்சு. இதை வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு என்னென்னா எஸ்கேப் அழுத்தினீங்கன்னா இன்சர்ட் மோடை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து வந்து இதை சேவ் பண்ணுமா, இதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸில் இருக்க மாதிரிலாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா கோலன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோலன் டைப் பண்ணிவிட்டு டபிள்யூ அழுத்தினீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு அது அப்படியே தான் உள்ளே தான் இருக்கும். சேவ் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, ஸோ 1 இயர்ல 23 பைட்ஸு ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே போகணும் இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோலன் கியூ கொடுத்தா குயிட் ஆகிடும். கோலன் QI கொடுத்தீங்கன்னா இப்போ நான் லைக் இன்சர்ட் மோட்டில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சம்திங் ஏதோ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அது சேவ் ஆகக்கூடாது அப்படின்னா இன்சர்ட் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு கோலன் QI இந்த ஆச்சரியக்குறி அதை போட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வித்தவுட் சேவ். ஓகேங்களா, எக்ஸிட் வித்தவுட் சேவ் அப்படின்னு ஆகிடும். இப்போ நான் போட்டது எதுவுமே சேவ் ஆகலை. ஸோ இப்போது நான் வந்து இதுலேயே வந்து இன்சர்ட் மூவ் பண்ணிட்டு செகண்ட் லைன் அப்படிங்கிறத போட்டுட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து எனக்கு சேவ் ஆகிட்டு வெளியே வந்தாலும் ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரப்போ சேவ் ஆகிட்டு வெளியே வரணும்னா ஸோ அதே தான் கோலன் டபிள்யூ தான் சேவ்னு சொல்லியிருந்தேன்னா அடுத்து டபிள்யூனா சேவ் பண்ணிவிட்டு கியூக்கு ஒரு குயிட் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா சேவ் ஆகிட்டு குயிட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படின்னா விஐ அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்துட்டு உள்ளே போனேன்னா ஓகே பிரச்சனை. ஸோ நான் வந்து வெளியே வரேன். பேரத்தை பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 அப்படின்றத கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ வெல்கம் டு பேஸ்கிரிப்ட் செகண்ட் லைன் அப்படின்றத சேவ் ஆகிடுச்சு அண்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த கண்டென்ட்டை வியூ பண்ணணும்னா திரும்ப வந்து விஐ கொடுத்து உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கியூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிலே ஆகுதா. ஸோ இதை வந்து தீர்க்கறதுக்கு தான் கேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ கேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைலோட நேமை ஃபைல் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ள என்ன ஃபைல் இருக்கோ அதை ராவாக வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்படி தானே இருந்துச்சு, அது அப்படியே வெளியே வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடையும் விஐ கொடுத்து உள்ளே போயிட்டு அந்த கோலன் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலுக்குள்ளே எத்தனை லைன் இருந்தாலும் அதை அப்படியே ஷோ பண்ணிடும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பி, அதாவது ஒரு ஃபைலை வந்து எப்படி காப்பி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ சிபி அப்படிங்கிறத கமெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஃபைல் 1 அப்படிங்கிறது சோர்ஸ் ஃபைல். ஸோ இது வந்து சிபி கமாண்டு. இந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஃபைல் அந்த ஃபைலோட நேம் கொடுத்தாச்சு. டெஸ்டினேஷன் ஃபைல்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா காப்பி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபைலில் தான் சேவ் பண்ண போகிறோம். அதை வந்து நான் வந்து நியூ ஃபைல் இல்லை நியூ ஃபைல்னு வச்சுப்போம். நியூ ஃபைலுங்கிற நேமில் போட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தேன்னா நியூ ஃபைல் அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு. இங்கே பிளராக இருக்குது, பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து இங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கு இங்கே செகண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு. செகண்ட் க்ரியேட் பண்ணது எங்கே இருக்குன்னா எல்எஸ் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். ஸோ
இந்த ஃபைலுங்கிறது ஃபோல்டர் ப்ளூ கலரில் இருக்கிறது. ஃபைல் ஒன்றுங்கிறது ஃபைல் 1, அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். செகண்ட் டாக்குமெண்ட் நியூ ஃபைல் அப்படிங்கிறது இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சது. ஸோ நம்ம காப்பி பண்ணி வச்சது அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விஐ கொடுத்துருக்கோம் இல்லை, சும்மா நம்ம பார்க்க தானே போகிறோம். அதனால் ஜஸ்ட் கேட்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா ஸோ ஃபைல் 1ல் இருக்கிறது அப்படியே வருது. ஸோ அதையும் போட்டுறேன், ஃபைல் 1லையும் கொடுத்துட்றேன். இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சேமாக தான் இருக்கு இல்லை. ஸோ கேட் இப்படி வந்து ராவா பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமெண்டு. ஸோ காப்பி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க. அடுத்து வந்து ரீநேம் பண்ணுறது எப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து ஃபைல் 1ங்கிற பேர் வேணாம், text.txtங்கிற ஃபைல் நேம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து சிமிலராக தானே நேம் இருக்குன்னு சொன்னேன், அதனால் இதுக்கும் சிமிலராக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து எம்வி அப்படிங்கிற கமாண்டு தான் ஃபைல் வந்து ரீநேம் பண்ணுறதுக்கானது. ஸோ இப்போ ஃபைல் 1 அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இது சோர்ஸ் ஃபைல். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் ஃபைல் கொடுத்துட்டோம். எம்பி அதோட சோர்ஸ் ஃபைல்னா ஃபஸ்ட்டு 1ங்கிற ஃபைலு. செகண்ட் என்னன்னா என்ன சொல்லுங்க, text.txt. என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த .txtலாம் நம்ம ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது இல்லைனாலும் இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் கன்சிடர் பண்ணணும். வேணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அடுத்த கமெண்டில் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நான் txt அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்எஸ்ன்ற ஃபைல் கொடுத்துறேன். ஸோ பண்ணலாம் பார்த்துக்குங்க. ஃபைலுங்கிற ஃபோல்டர் இருக்குது, ஃபைல் 1ங்கிற டாக்குமெண்ட் இருக்குது, செகண்ட் வந்து நியூ ஃபைல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம வந்து நேமை மாற்ற போகிறோம், எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் 1லேருந்து text.txt அப்படின்னு வந்து ஃபைல் நேம் மாற்றுறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ வந்து அது நேம் மாறிடுச்சு. அது எப்படின்னா எல்எஸ் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் 1ன்னு இருந்துச்சு, இப்போ அந்த ஃபைல் 1 காணோம், அதுக்கு பதிலாக text.txt அப்படின்ற ஃபைல் வந்துருச்சா. ஸோ உங்களுக்கு வந்து ரீநேம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த எம்வி கமாண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கும், அதாவது இந்த ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், கரெக்டாக எங்கே இருக்கும், ஹோமில் டெஸ்க்டாப், இந்த யூசரோட டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஓகேவா. இந்த அது ஹோமில் காலிங்கிற யூசரோட டெஸ்க்டாப் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வந்து டெஸ்க்டாப்பில் தான் ஃபைல் வேணும், எனக்கு வந்து ஃபைலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு தேவை, ஃபைலுங்கிற டைரக்டரிக்குள்ளே தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும், அதே எம்பி தான், எம்பிஏ. ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அந்த டெக்ஸ்ட்டு அந்த ஃபைலை நம்ம எங்கே போட போகிறோம், ஃபைலுங்கிற ஃபோல்டரில் போட போகிறோம். ஸோ எம்பி அதே எம்பி சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆர் ஃபோல்டர் டைரக்டரி, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை ஒரு டைரக்டரி, ஏதோ ஒரு ஃபைல் ஆர் டைரக்டரி. ஓகேவா. இந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ண போகிற அந்த ஃபோல்டர், நீங்கள் ஃபோல்டர் கொடுக்காம நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ரீநேம் பண்ணிடும். ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்காவாக பண்ணுங்க, இல்லைன்னா ரீநேம் ஆகிடும். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த text.txt காணோம், எங்கன்னா அது ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஃபைலுக்குள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, text.txt வந்துடுச்சா. ஸோ டெஸ்க்டாப்பில் இருந்தது ஃபைல்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எம்பி யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நேம் வந்து மாற்றிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், அடுத்து வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்னன்னா, இது வரைக்கும் உருவாக்குறதெல்லாம் பார்த்தோம், இப்போ அழிக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி விஐ யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை, அதுக்கு முன்னாடி ஒரு கமாண்டு, விஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள ஓப்பன் ஆகிடும். ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ஃபைலாக க்ரியேட் பண்ணு அப்படிம்பாங்க. அப்பயும் நீங்கள் வந்து விஐ கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா டச் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது, TOUCH
text.txt இருக்கா, text1.txt இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஐ மாதிரி ஓப்பன் ஆகலை, டேரெக்டாக வந்து ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ எல்எஸ் கொடுத்தனா text1.txt, ஃபர்ஸ்ட் நான் எல்எஸ் கொடுக்குறப்ப டெக்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ text1.txt ஒன்று ஆட் ஆயிடுச்சு. டச்சுங்கிற கமெண்ட் மூலிமா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணலாம், பட் அதை ஓப்பன் பண்ணாமல் எம்டி ஃபைலாக வந்து அதை கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ எல்லாம் உருவாக்கியாச்சு, இப்போ நம்ம அழிக்க போகிறோம் எல்லாத்தையும். ஸோ ஆர்எம் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த ஆர்எம்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா ஃபைலை வந்து அழிக்கும். இப்போ நான் text1.txt வந்து இப்போ எம்டி ஃபோல்டர் எம்டி ஃபைல் தானே, தேவையில்லாமல் இருக்குது, இடத்த அடைக்குது. ஸோ நம்ம அதை அழிக்க போகிறோம். ஆர்எம்ன்ற கமாண்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா, திரும்ப எல்எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, text1.txt வந்து டிலீட் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு, பர்மனெண்ட்டாகவே ரிமூவ் பண்ணிவிடும், ட்ராஷ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் txt அழிச்சிடுவோம், ஏன்னா இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் அழிக்கப்போம். ஃபோல்டர் அழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும். அதாவது ஃபைலை வந்து அழிச்சிட்டோம், இந்த மாதிரி நான் இப்போ ஃபைலோட ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இப்போ ஃபைலுங்கிற ஃபோல்டர் இருக்கா, அதை வந்து அழிக்கணும். நம்ம டைரக்டரியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், எம்கே டைரக்டரி, மேக் டைரக்டரி அப்படிங்கிற ஃபைல் யூஸ் பண்ணோம், எம்கேடிஐஆர். அதே மாதிரி அழிக்கிறதுக்கு ரிமூவ் டைரக்டரி, ஆர்எம்டிஐஆர், ரொம்ப சிமிலராக தான் வரும். ஓகே. ஸோ ஆர்எம்டிஐஆர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைல் நேமை கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அழியாது. ஏன்னா இந்த ஆர்எம்டிஐஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைல், அதாவது அந்த ஃபோல்டர் வந்து டைரக்டரி, அந்த டைரக்டரி வந்து எம்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அந்த டைரக்டரிக்குள்ளே போகிறேன், ஃபைலுக்குள்ளே போயிட்டு எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா text.txt இருக்குது. ஸோ இந்த text.txt ஃபஸ்ட் நான் வந்து அழிச்சிட்றேன். ஸோ டெக்ஸ்ட் அழிச்சிட்டேன். ஸோ இல்லை, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன், திரும்ப பேக் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஃபைலுன்ற டைரக்டரி என்ன இருக்குது, எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்எம்டிஆர் அப்படிங்கிற ஃபைல், அதாவது கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்து வச்சுக்கேன், அழிஞ்சிருச்சா, அழிஞ்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு வில்லங்க இருக்குது. இதே நீங்கள் வேறு ஏதாவது சர்வர் சைடில் வேலை பார்க்குன்னா அந்த ஒரு ஃபோல்டரில் அதாவது இந்த ஒன் டைரக்டரியில் பல்லாயிரம் இல்லை மேக்ஸிமம் எத்தனையோ வகையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து அழிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர்எம்ங்கிற ஃபைல், அந்த ஆர்எம்ன்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அது என்னன்னா, இப்போ நான் திரும்பி வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சாரி டைரக்டரி எம்கேடிஆர், அதே ஃபைலுங்கிறதுலேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன், எஃப்ஐஎல்இ அப்படிங்கிற ஃபைலுங்கிறது க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப உள்ளே போய்க்கிறேன், அந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன், அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு TOUCH டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஓகே. டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் எம்டி கிரியேட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துடுறேன். இப்போ நம்ம ஆர்எம்டிஐஆர் யூஸ் பண்ணி பார்த்தோம், திரும்ப யூஸ் பண்ணோம், கொடுத்தா அழியலையா. இதே நம்ம ஆர்எம் யூஸ் பண்ணால் அழியும்னு சொல்லியிருந்தேன், அப்பயும் அழியாது. ஏன்னா cannot remove ஃபைல், ஏன்னா இந்த ஆர்எம் வந்து ஃபைலை டிலீட் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ வந்து அழியலை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆர்எம்மோட ஒரு ஃப்ளாகை வந்து ஆட் பண்ணணும். என்னன்னா ஆர்எம் ஸ்பேஸ் -r ரெக்ரசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபைலோட நேம், ஃபைல் என்ட்ரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ எந்த எரருமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. இல்லை, திரும்ப நான் எல்எஸ் கொடுத்தேன்னா இந்த ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த அது எங்கடாது மேலே வரேன், எல்எஸ் யூஸ் பண்ணவே இல்லையா, ஸோ நான் சொன்னேன்ல டெக்ஸ்ட், இது எங்கே வந்து ஃபைலுக்குள்ளே திரும்ப வெளியே இருந்தேன்னா ஃபோல்டர் அழிக்க முடியும்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அதை டேரக்ட்னு சொன்னேன்னா ஆரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழிச்சிக்கலாம். அதை சொல்ல வந்தேன். இல்லை நான் வந்து அந்த எல்எஸோட சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து மனசு நிம்மதி வராது. ஃபைலு சாரி KVIR ஃபைலு, நம்ம இப்போ ஃபைலுக்குள்ளே போகிறோம்.
அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் பண்ணுறோம். TOUCH அதே டெக்ஸ்ட்டு. திரும்ப பேக் வந்து வச்சுக்கேன் வந்துட்டோம்னா இப்போ நான் எல்எஸ் இது என் மன திருப்தி தான், ஒன்றும் கிடையாது. எல்எஸ் கொடுத்தனா ஃபைல் நியூ ஃபைல் இருக்கா, அந்த டேரக்டரி ஒன்று ஒரு ஃபைல் ஒன்று இருக்கா. இப்போ நம்ம வந்து அந்த ஃபைல் அடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், RM-R அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணோம். RM-R அப்புறம் அந்த டேரக்டரி நேமு என்ட்ரு கொடுத்தா அழிஞ்சிருச்சு. திரும்ப எல்எஸ் கொடுத்தா இல்லை. நல்லா பாருங்க, இங்கே ஃபோல்டர் அதாவது டேரக்டரி இருந்துச்சு, இங்கே இல்லை, இந்த ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது கொடுத்து உள்ள ஃபைல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அழிச்சுக்கலாம். ஆனால் இந்த RMDIR பொறுத்த வரைக்கும் அது வந்து எம்டியாக இருக்கணும், இல்லைன்னா இந்த எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். RMDIR ஃபெயில் டு ரிமூவ் ஃபைலு டேரக்டரி நாட் எம்டி இப்படியே தான் வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிடுச்சு. ஸோ எத்தனை கமெண்ட் பார்த்தோம், 11 கமெண்ட் பார்த்தோமா. ஆனால் எல்எஸில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃப்ளாகை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கோம். திரும்ப ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே ஃபைல் நான் ஒரே ஃபைல் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணிங்க. எனக்கு அந்த சும்மா ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் கிடையாது. ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த டேரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே போயாச்சு. TOUCH அதுக்குள்ளே திரும்ப ஃபைல், திரும்பவும் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபைல் தான். ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிட், அதாவது ஒரே நேமில் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைல் 1 கிரியேட் ஆகிடுச்சா, திரும்ப அதுக்குள்ளே போகலாம். உள்ள போகணும், திரும்ப TOUCH இது ஃபைல் 2. ஓகே, ஸோ நம்ம ஃபைல் 1ல் அதில் ஃபைல் 2 அப்படிங்கிற வந்து ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டெஸ்க்டாப் பண்ணுறோம். டெஸ்க்டாப் வந்தாச்சு. ஸோ எல்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஃபைலு நியூ ஃபைல் மட்டும்தான் சொல்லுவோம். இதில் எல்எஸில் வந்து சில ஃப்ளாக்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு 3 ஃப்ளாக் சொல்கிறேன். ஓகே, இந்த 3 ஃப்ளாக் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். அடுத்து அதுனா எல்எஸ் தானே, LS-L அப்படின்னு வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது. LS-Lங்கிற ஒரு ஃப்ளாக் இருக்குது. அடுத்து என்ட்ரு கொடுத்தனா அது வந்து ஒரு இது கொடுத்துருக்கு, அது பேர் என்ன சொல்லுவோம், அவுட்புட். ஸோ இது வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீட்டெயில் பேனல்னு சொல்லிட்டு சைடில் ஒன்று ஓப்பன் ஆகுமா, அதில் எப்போ க்ரியேட் ஆகிடுச்சு, எப்போ மாடிஃபை ஆச்சு, எவ்வளோ அந்த ஸ்டோரேஜு, அந்த யார் க்ரியேட் பண்ணா, ஆத்தரு, இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, டோட்டல் 8, இது 8 இது தான் சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து இதை வந்து இன்றைக்கி தானே க்ரியேட் பண்ணேன், அதாவது இந்த 2 ஃபைல் அண்டு நியூ ஃபைல் இந்த வந்து இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதுதான் இது வந்து பர்மிஷன் சொல்லுவாங்க, RWS இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இப்போ வேணாம். இது வந்து மெமரி பிளாக்ஸ் எத்தனை பிளாக்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஓகே, இது வந்து யூசர் நேமு, இது வந்து அது யார் சொல்லுவாங்க, அட்மின் அவரு. ஓகே, இது வந்து பைட்ஸ், இந்த ஃபைலோட எவ்வளோ ஸ்டோரேஜு அந்த பைட்ஸில் வந்து சொல்கிறது. இது வந்து May 16. ஸோ இன்னைக்கு தான் நான் க்ரியேட் பண்ணேன். இது வந்து டைமு, இது வந்து அதோட நேம். இது ஓகேவா, இது கிளியரா, இல்லைனா ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளியர்லாம் அடுத்து இதுலேயே வரேன். LS-A அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இது என்னென்னா ஹிடன் ஃபைல்ஸ், ஹைட் பண்ணி சில ஃபைல்ஸ்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு LS-A கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்எஸ் மட்டும் கொடுக்குறப்ப இந்த ஃபைலும் நியூ ஃபைலில் வரும், இந்த டாட்டு இதெல்லாம் வராது. சரி, டாட்டு கொடுத்து பார்ப்போம். அப்டேட். ஸோ நான் வந்து ஹோம் டிரெக்டரிக்கு வரேன்னு வச்சுக்கலாம்.
எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். 1 2 2 4 6 8 10. ஸோ மொத்தம் 10 ஃபோல்டர் 10 டைரக்டரி நேம் காட்டுதா. ஸோ இப்போ நான் திரும்ப எல்எஸ் மைனஸ் ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எத்தனை காட்டுச்சு, இப்போ எத்தனை காட்டுது? ஃபஸ்ட்டு 10 தான் காட்டுச்சு. இப்போ அதுக்கு மேலேயே காட்டுதா. டாட் 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 முன்னாடி ஒரு டாட் வச்சு காட்டுதா. இந்த டாட் முன்னாடி வந்துச்சுன்னா ஹிடன் ஃபைல்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்னா மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுவும் ஒரு வகையான லினக்ஸ் சிஸ்டம் தான். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு பிடிஎஃப் இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, சேவ் ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைட் ஆகிடும். அந்த ஃபைல் வந்து ஹைட் ஆகிடும். அதே தான் இதுவும், இதில் தான் அதுவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ நத்திங் டு வரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப டெஸ்க்டாப் போய்ப்போம். அந்த ஃப்ளாக் வந்து இது செட் ஆகாது. ஸோ சிடி டெஸ்க்டாப் போயிட்டு என்ட்ரு கொடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கு ஃபைலில் சொன்னா, இந்த ஃபைலுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஃபைல் இருந்துச்சா, அதுக்குள்ள ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்க்டாப்ல இருந்தே பார்க்கணும். அது எப்படின்னா எல்எஸ் அப்படின்னு கமாண்ட் இருக்கா, மைனஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கடிச்சு பாருங்க. ஸோ இது வந்து அந்த டாட் கோலன் ஃபஸ்ட்டு நம்ம எல்எஸ் மைனஸ் ஏ கொடுத்தப்போ வந்தது. இது வந்து ஒரு ஃபைல், சிங்கிள் ஃபைல். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்மளோட டைரக்டரி, அந்த ஃபைல் டைரக்டரியா, டாட் ஸ்லாஷ் இந்த டைரக்டரிக்குள்ள ஃபைலுங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஃபைல் 1ங்கிற ஃபோல்டர் இருக்கா. இப்போ இந்த டைரக்டரிக்குள்ள அந்த டைரக்டரிக்குள்ள இருக்க இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த டைரக்டரிக்குள்ள என்ன ஃபைல் இருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ இந்த ஆறுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இது வந்து ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வியில் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு இது ஏன் நான் டெஸ்க்டாப் முன்னாடி ஹோம் டைரக்டரியில் பண்ணலன்றது காரணத்துக்கு, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் வரும். ஸோ முடிஞ்சு. ஸோ இதில் ஏதாவது குறை இருக்குது, இதுலேயும் அந்த வாய்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இனி கண்டினியூஸாக வந்துடும். இனி எந்த டிலேவும் கிடையாது. போனது கொஞ்சம் ஒர்க்காக இருந்தால் அதனால் பண்ண முடியல. இனி எல்லா வீடியோவும் கரெக்டாக வந்துடும். ஸோ தேங்க்யூ.